நம்ம ரியோராஜ் நடிச்சிருக்க படம் தான் ஸ்வீட் ஹார்ட். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து நாளைக்கு தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிளோட நேம் வந்து ஆசம் கிசா. ஆசம் கிசா எப்படி இருக்கும் படம் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல பாட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். அடுத்தபடியாக நம்ம பிரதீப் ரங்கநாதனோட ட்ராகன் படத்தோட ட்ரைலர் வந்து விட்டுருந்தாங்க. எப்படி இருக்குது, அதாவது நேற்று விட்டுருந்தாங்க. அது எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. இந்த லவ் டுடே ட்ரைலர் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் வித்தியாசங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி தான் நிலவுக்கு இனிமேல் என்னடி கோவம் படத்துலேருந்தும் ட்ரைலர் வந்துச்சு. பட் ஆனால் அந்த ட்ரைலர் பார்க்கும்போது உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த நீல் படத்தோட ட்ரைலர் உண்மையாக சூப்பராக இருந்துச்சு. சந்தோஷமாக வாங்க சந்தோஷமாக போங்க அப்படிங்கிற மாதிரி தான் தனுஷ்மே லாஸ்ட்டாக கொடுத்துருப்பார். அவருடைய டைரக்ஷன், அவருடைய ப்ரொடியூஸு எல்லாமே அவர் தான் பண்ணியிருக்காரு. ட்ரைலர் நல்லா இருக்குது. பாப்பம் படம் எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்ட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்தது நம்ம கவினோட வந்து அடுத்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து இப்போ விட்டுருக்காங்க. படத்தோட பேர் வந்து கிஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. இப்போதைக்கு பார்த்தோன்னா அவருடைய டைட்டில் எல்லாமே வந்து கொஞ்சம் ஓகே லெவலில் தான் இருக்குது. படம் நல்லாருன்னு பார்ப்போம். அடுத்தபடியாக நம்ம விடாமுயற்சி படத்தில் இப்போ நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து இருந்தாலுமே படம் ஒரு டீசெண்டாக போயிட்டுருக்கு. அந்த புக்கிங் ஸ்டேட்டஸ் மட்டும் பார்த்தோன்னா கொஞ்சம் இழுபறியாக தாங்க இருக்குது. ஏன்னா குடும்பஸ்தன் இன்னுமே வந்து நிறைய தேட்டரோட சீட்டை வந்து டாமினேட் பண்ணி வச்சுட்ருக்கு. அந்த அளவுக்கு தான் இப்போ விடாமுயற்சியோட இது போகுது. இது ஒரு அஜித்தோட கரியருக்கு இது ஒரு கொஞ்சம் ட்ராப் தான். படம் நல்லா இருக்குது. பட் ஆனால் மாஸ் ஹீரோவுக்கு மாஸாக தான் படம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். ரொம்ப எக்ஸ்பெரிமெண்ட்டாக போனால் இப்படி தான் நடக்கும் போல். அடுத்தபடியாக வந்து நம்ம கோபி சுதாரோட கான்ட்ரவர்சி நிறைய பரவிட்டு இருக்கு. அது உங்களுக்கே தெரியும். அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி அவங்க இப்போ அந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து இப்போ கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படம் எப்படி இருக்கும் என்னன்னு தெரில. இது ஒரு 5 வருஷமா 6 வருஷமா வந்து இப்படி தான் போயிட்டு இருக்கு. மக்களோட பணத்தை எடுத்து இந்த கான்ட்ரவர்சியில் நிறைய சிக்கி அவங்களும் அப்பலேருந்து வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. இருக்காது வராது வந்துடும் படம்ன்ட்டு. இப்போ தான் வரப்போகுது, பார்ப்போம்.